Hi students, நம்ம இந்த வீடியோல TN class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான mensuration chapterோட important 5 mark questions பார்க்க போறோம். First question பாருங்க. A right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் இருக்கு. அந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர்ல ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னரோட பேஸ் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், அவங்களோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எல்லா ஐஸ்கிரீமே எடுத்து அவங்க எதுல ஃபில் பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் கோன்ல வந்து ஃபில் பண்றாங்க. அந்த கோனோட ஹைட் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 9 சென்டிமீட்டர் இருந்தது. பேஸ் ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ இதை ஃபில் பண்ணுறாங்க. ஹேவிங் த ஹெமிஸ்பியரிக்கல் கேப், இது மேலே இப்படி வந்து ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் கேப் இருக்க மாதிரி ஃபில் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் டு எம்டி த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஐஸ்கிரீமே இந்த மாதிரி கோன்ஸ்ல போட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எத்தனை கோன்ஸ் தேவைப்படும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேப்ல இருந்தது. ஸோ உங்களுக்கு எத்தனை கோன்ஸ் இருந்தா இதுல இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் உங்களோட கொஸ்டின். பேசிக்கா இதுல வந்து நிறைய இருக்கு, இதுல வந்து கம்மியா நம்ம போட போறோம். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பவுல்ல இப்போ வந்து 100 உங்களோட ஒரு 100 லிட்டர்ஸ் இல்லை 100 kg வந்து கண்டெய்னிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்ல வந்து நம்ம போட போறோம். ஒரு பாக்ஸ்ல 10 தான் போட முடியும் அப்படின்னா எத்தனை பாக்ஸ் தேவைப்படும்? 100 10ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம் அப்படிதான். அப்போ இந்த மாதிரி 10 பாக்ஸ்ல இதை ஃபில் பண்ணிடலாம்ல. அப்போ நம்ம ஆக்சுவலாக இதில் பண்ண வேண்டியது டிவிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ பேசிக்காவே இங்கே நம்பர் ஆஃப் கோன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களே, எம்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோன்ஸ் தேவைப்படும் அதான உங்களோட கொஸ்டின். ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் நீடட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் டிவைடட் பை சிங்கிள் டிவைட் பண்ண எப்போவுமே கிடச்சிரும். அப்போ முதல்ல இதுக்குள்ள எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இல்லை வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் அப்படின்னு எழுதிக்கோங்க. கீழே வந்து வால்யூம் ஆஃப் ஈச் கோன், ஒரு கோனுக்கும் எவ்வளோ வால்யூமோ அதை நம்ம என்ன பண்ணிட்டா போதும், டிவைட் பண்ணிட்டா போதும். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிட போறோம், டிவிஷன் தான் பண்ணிட போறோம். ஸோ முதல்ல வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் ஈச் கோனும் கண்டுபிடிக்க போறோம். கோனுன்றது வந்து இந்த கோனோட ஷேப்ல கோனும் இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம என்ன தான் பண்ணிக்கணும், ஆட் தான் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூமோட பேசிக் ஃபார்முலா என்ன, πr² h அப்படின்றது தான். ஸோ பையோட வேல்யூ நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா டினாமினேட்டர்லேயும் டெஃபினட்டாக ஒரு பை வரும். அந்த பையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால பையை அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிபிள் பை r², r வந்து இங்கே என்ன இருக்கு 6² மல்டிபிள் பை h என்னது 15. அப்போ இங்கே 15 அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்று நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் மேம் நாங்கள் போய் கேன்சல் பண்ணிடுவேன்னா நீங்கள் இது இப்படியே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட சிலிண்டரோட வால்யூம். இப்போ கீழே இந்த கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் த கோனையும் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கிறேன். அப்போதான் ஒரு கோனோ ஐஸ்கிரீமோட நம்மளோட வால்யூம் நமக்கு தெரியும். அதனால இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா என்ன, 1/3 πr² h பிளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன 2/3 πr³ எழுதிட்டோமா. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. அந்த பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துடலாம். இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துடலாம். ஸோ இங்க உள்ள இங்க r² இருக்கு, இங்க r³ இருக்கு. r² காமனா வெளியில எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் இதுக்குள்ள இந்த π/3 வெளியே போயாச்சு, r² வெளியே போயாச்சு. மிச்சம் உள்ள h மட்டும் தான் இருக்கும். இங்கே இந்த π/3 வெளியே போயாச்சு, r² போயிடுச்சு. மிச்சம் ஒரு 2வும் ஒரே ஒரு r மட்டும் இங்கே இருந்திருக்கும். அப்போ இதுதான் வந்து உங்களோட இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம். இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ π/3 மல்டிபிள் பை r², r வந்து உங்களோட கோனோடது 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3². ஹைட் இங்கே 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 + 2 டைம்ஸ் ரேடியஸோட வேல்யூ திருப்பியும் 3 தான். அப்போ இங்கே 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 3² இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வேல்யூ π மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை இங்கே 2 3s are 6 இருக்கு, இங்கே ஒரு 9 இருக்கு. 6ம் 9 ஆட் பண்ணால் 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கோனோட வால்யூம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணால் நம்பர் ஆஃப் கோன்ஸ் கிடைக்கும், டிவைட் பண்ணால் கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் கோன்ஸ்க்கு மேலே சிலிண்டரோட வால்யூம் வந்து π மல்டிபிள் பை 36 மல்டிபிள் பை 15 கிடைச்சது.
இவங்களுக்கு பை மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 15 கிடைச்சது. பை கேன்சல் ஆயிடும், 15 கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ல 1s are 12s are அப்படின்னு கிடைக்குது. அப்ப எத்தனை கோன் இருந்தா அந்த கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் வந்து கோன்ல போட முடியும்னா 12 கோன்ஸ்ல போட்டுடலாம். அப்ப 12ன்றதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An industrial metallic bucket is in the shape of frustum of a right circular cone whose top and bottom diameter வந்து 10 meter and 4 meterன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பக்கெட் ஷேப். இந்த பக்கெட் ஷேப்ல மேல வந்து ரேடியஸ் வந்து பெருசா இருக்கும், கீழே வந்து ரேடியஸ் சின்னதா இருக்கும். அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 10, மேல இருக்கிற டயாமீட்டர் வந்து 10. ஸோ டயாமீட்டர் 10 அப்படின்னா மேல இருக்கிற ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ் அப்படின்றது வந்து டயாமீட்டர் 2ஆல டிவைட் பண்ண கிடைக்கிறது. அப்போ இதோட டயாமீட்டர் வந்து 5. இது மாதிரி கீழே இருக்கிறதோட டயாமீட்டர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். டயாமீட்டர் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் ரேடியஸ் வந்து 4/2. டயாமீட்டர்ல பாதி தான் எப்பவுமே ரேடியஸ்ல எடுக்கணும். ஸோ இது 2 மீட்டர், இது 5 மீட்டர். அப்போ கொஸ்டின்ல கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஹைட் இஸ் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கெட்டோட இந்த ஹைட் இதான் ஹைட் ஆஃப் த பக்கெட் வந்து கொஸ்டின்ல 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஃபைண்ட் த கர்வ்ட் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பக்கெட். சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கெட்னு போது இப்போ இது உள்ள வரது வந்து ஹைட்டு, இந்த ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஸ்லாண்ட் ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஎஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு எல்லுன்னு ஒரு வேல்யூ வேணும். ஸோ முதல்ல எல்லை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சிஎஸ்ஐ டிஎஸ்ஐ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல எல்லை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்லை ஃபைண்ட் பண்றதுக்கான பேசிக் ஃபார்முலா √(h² + r - r the whole squared அப்படின்றதா உங்களோட ஸ்லாண்ட் ஹைட்டோட பேசிக் ஃபார்முலா. இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ √(h)க்கு பதிலாக கொஸ்டின்ல 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ 4² + r - r. r வேல்யூ வந்து இங்க 5 இருக்கு, மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து 2 இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ எல்லோட வேல்யூ இங்க 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 5 - 2 3 ஆயிடும், 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைச்சிருக்கும். ஸோ 25 9 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சாரி 16 9 ஆட் பண்ணிட்டா 25 வெளியில எடுத்தா 5 மீட்டர்னு கிடைக்குது. அப்ப ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்க சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் எழுத போறோம். முதல்ல சிஎஸ்ஏ எழுதிக்கலாம். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ சிஎஸ்ஏவோட பேசிக் ஃபார்முலா பை மல்டிபிள் பை r + r மல்டிபிள் பை எல் அப்படின்றதா உங்களோட ஃபார்முலா. இது வந்து நம்ம எப்பவுமே ஸ்கொயர் யூனிட்ஸ்ல சொல்லணும். ஏரியானாலே ஸ்கொயர் யூனிட், வால்யூம்னாலே கியூபிக் யூனிட்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்றதா வழக்கம். ஸோ அப்படிதான் நீங்க எழுதணும். பையோட வேல்யூ கால்குலேஷன் பர்பஸ்க்காக 22/7 அப்படின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல 5 இருக்கு, ஸ்மால் ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல 2 இருக்கு. எல் வந்து நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 5 அப்படின்னு. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ 22/7 மல்டிபிள் பை 5 + 2 7 மல்டிபிள் பை 5. 7ம் 7ம் கேன்சல் ஆயிடும். 22 கூட 5 மல்டிபிள் பண்ணா 110 கிடைச்சிருக்கும். மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். எல்லா யூனிட்டும் மீட்டர்ல இருக்கு, ஸ்கொயர் யூனிட்ல எழுதணுன்றதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ சிஎஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஎஸ்ஐ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா பை மல்டிபிள் பை, அதாவது உங்களோட சிஎஸ்ஐ கூட ஒரு டாப்பையும் பாட்டமையும் ஆட் பண்ணா கிடைச்சிரும். சிஎஸ்ஐயோட ஃபார்முலா இதான் நம்மளோட சிஎஸ்ஐயோட ஃபார்முலா. இதை எழுதிட்டு பிளஸ் மேல இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், கீழே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூவும் உங்களோட ஸ்கொயர் யூனிட்ஸ் தான், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதோட வேல்யூவை இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். உடனே இதை நீங்க அப்படியே டைரக்டா எடுத்தும் பண்ணலாம், அப்படிலாம் இந்த மாதிரி காமன் டேர்ம் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஒன்று நீங்கள் இந்த வேல்யூக்கு பதிலாக 110 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்தும் கண்டுபிடிக்கலாம். இல்லை மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் பையை எடுத்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். நான் இதுலேருந்து இதுலேயும் பை மூணுத்துலேயுமே இருக்கிறதுனால பைன்ற டேர்மை வந்து வெளில எடுத்துடுறேன். ஸோ இதுக்குள்ள ரிமைனிங் வந்து r + r × l இருக்கும். கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 5, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 2 மல்டிபிள் பை 5ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா l வந்து 5 தான். ப்ளஸ் பை வெளியே போயிடுச்சு, இங்கே r² மட்டும் இருக்கு, r வந்து 5². இங்கே பை வெளில போயிடுச்சு, r² மட்டும் தான் இருக்கு. ஸ்மால் ஆர் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ 2² அப்படின்னு எழுதிக்கலாம். பை வந்து 22/7, இங்கே உள்ள வந்து 5 + 2 பண்ணால் 7 வரும். 7 5s are 35 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே எல்லாரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 22/7 மல்டிபிள் பை, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 64 கிடைக்குது. 64ஐயும் 22ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1000
408 கிடைச்சது. டினாமினேட்டர்ல ஒரு 7 இருக்கு. ஸோ இதை நம்ம நார்மலா டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது 201.14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின்ல நமக்கு டிஎஸ்ஐ சிஎஸ்ஐ ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சிஎஸ்ஐ ஃபைண்ட் பண்ணிட்டோம். சிஎஸ்ஐயோட வேல்யூ 110 மீட்டர் ஸ்கொயர். டிஎஸ்ஐ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 201.14 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.